வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது நம்மளோட கமெண்ட் ஷோ. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஐஃபோன் 15க்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் கேட்டிருக்காரு. அதுதான் தெளிவாக சொல்லிட்டாங்களே, எப்பயோ சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி A17 Pro அண்ட் அபவ், அதே மாதிரி M சீரிஸ் சிப்ஸ் இருக்கு இல்லையா நம்ம மேக்புக்லலாம், அதுக்கெல்லாம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஐஃபோன் 15 அண்ட் 15 ப்ளஸ்க்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ஒன்லி ஃபார் 15 Pro அண்ட் Pro Max. அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்துருக்கிற 16 ப்ளஸ் அண்ட் 16 Pro Max இதிலெல்லாம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பக்காவாக வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க NPUவில் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. அண்ட் ரேமும் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க. ஸோ நிறையா அட்வான்டேஜஸ் புது மாடலுக்கு. அண்ட் 15க்கும் 16க்கும் அப்கிரேட் இருக்கா அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் இருக்கிறத பற்றி பெருசாக யாரும் அதுதான் டிஃப்ரென்ஸ் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக உள்ள இன்டர்னலில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 15க்கு வந்து ஒரு பெரிய பங்கம் விளைவித்தார்கள். எப்படின்னா 15ல் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஐஃபோன் 14 ப்ரோவில் இருக்கிற சிப்பு கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு ஒரு சில டிஃப்ரென்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா எப்படின்னா 15ல் வந்து உங்களுக்கு என்ன ஒன்றா A16 இருக்கும், பட் 15 Pro அண்ட் Pro Maxல A17 Pro இருக்கும். ஸோ இந்த வருஷம் தான் என்னாச்சுன்னா, 15ல் இருக்கிறது A16, பட் 16ல் இருக்கிறது A18. ஸோ A18 16 ப்ளஸில் அண்டு ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா A18 Pro. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா, GPU NPU இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அதை தவிர வந்து ISP மாதிரியான ஏரியாவில் மைனர் டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து அதை பற்றி செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதை பற்றி ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ மொத்தம் என்னென்னா, 15 சீரிஸ் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா, ப்ரோ சீரிஸ் வச்சிருக்கிறவங்க எஸ்கேப்பு, நார்மல் 15 வச்சிருக்கிறவங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மாதிரி, அதாவது ஏஐ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அதுவும் ஜெனரேட்டிவ் ஏஐ ஆஸ்பெக்டில் ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஏஐன்னு இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் 15 வாட்ஸ் சொன்னாங்க, அதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம் போது நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஸோ அடுத்து என்னென்னா, 40,000க்குள்ளே நல்ல ஃபோன் சொல்லுங்கள் இந்த மாதிரியான ஒரு கேள்வி சரகோப்பன் என்ன கேட்டிருக்காப்லன்னா, GT6 வாங்கலாமா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என் ப்ரியாரிட்டி வந்து மெயின்லி கேமரா தான், பர்ஃபார்மன்ஸ் தான். முன்னாடி வெயிட் பண்ணலாமா அப்படின்னும் போது எப்பயுமே வெயிட் பண்ணுறது தாங்க இருக்கிறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படியும் iQOO 12 ஆஃபரில் வரலாம். அதை தான் அழகாக கீழே வந்து எடிசன் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. ஸோ நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்த நிறைய இடத்துல நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நல்ல ரிப்ளையாகவும் இருந்தது. ஸோ நிஜமாவே வெயிட் பண்ணுறது பெட்டர். வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து iQOO 12 கிடச்சதுனால சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிஜமாக நான் ரீசெண்டாக பார்க்கும்போது எனக்கு Honor 200 Pro சூப்பராக இருந்ததுங்க. Honor 200 Pro எந்த விதத்தில் சூப்பராக இருந்ததுன்னா, 200 எதுலலாம் ஆல்ரெடி சூப்பராக இருந்ததோ அது எல்லாமே இதில் சூப்பராக இருக்குது. அதை காட்டிலும் 200ல் எதெல்லாம் எனக்கு வந்து இப்போ ஹாப்டிக் ஃபீட்பேக் சரியில்லைங்க, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே, பட் இருந்தாலும் கேமிங்க்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஃபோன் தான் இந்த 200 Pro. ஏன்னா உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது, அதே சமயம் வந்து உங்களுக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் 8S Gen 3ங்கிறனால நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, 200 Pro ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் அதுக்கும் ஏதாவது ஆஃபர் வருமானதை வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ அப்போ 40Kக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 200 Pro அப்படி இல்லைனா வந்து iQOO 12 வந்து உங்களுக்கு காசு கட் ஆகி ஒரு நல்ல டீலில் வந்துச்சுன்னா 40Kக்கு நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மாஸ் பரத் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய டேட்டா கிடைக்குதுங்க. இங்கே பாருங்களேன், ஹலோ சிவபர்ணி ப்ரோ, நான் லாஸ்ட் 7 மந்த்தாகவே Poco X6 Pro தான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வரல. ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் தான் இருக்குது இன்டென்சிவ் யூஸ் பண்ணும்போது. அதுவும் தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டிருக்கேன். 2 years வித்தவுட் பிராண்ட் வாரண்டியில் இருக்குது. டோட்டலாக 1+2 years மாதிரி போட்டிருக்கேன். ஓ 1+2 years, அப்போ 3 years 2199 வருது ப்ரோ. OnCity Go. ஓ ஓகே. இதில் மதர் போர்டு இஷ்யூ, டிஸ்பிளே லைன் இஷ்யூ எல்லாம் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. கவர் ஆகுமானா அவங்க என்ன கவர் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ, நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்க்கணும் ப்ரோ. இந்த இன்சூரன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக படித்து பார்க்கலன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ நீங்கள் எல்லாம் படித்து பார்த்துருந்தீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டரி கவர் ஆகாதுன்னு மென்ஷன் பண்ணி இருக்காங்க, உஷாராக இருக்காங்க. ஓகே, பேட்டரி ஏன் கவர் ஆகாதுன்னா, உங்கள் பேட்டரி வெடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்க்குள்ளே வராங்களோ நம்ம, அவங்களும் ப்ளே சேஃப் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எங்கே பார்த்தாலும் சரிங்க, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அது இருக்கலே பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ இந்த கேர் ப்ளஸ் மாதிரியான கேட்டகரிக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, எல்லாமே மோர் ஓவர் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேலே ஃப்ரெண்ட் அதாவது டிஸ்பிளே ஃபேஸிங்காக கீழே விழுதா, இல்லாட்டி வந்து எப்படி விழுது, இந்த மாதிரியான நிறைய ஆஸ்பெக்டை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைனல் பில் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே ஞாபகம் இருக்கணும். கேர் ப்ளஸ்லேயே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சில ட்விஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோகுல கிருஷ்ணன், சிவா ப்ரோ லாஸ்ட் வீக் நான் OnePlus 9R லாஸ்ட் வீக் OnePlus 9R சடனாக வந்து டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தா மதர் போர்டு இஷ்யூன்னு சொல்கிறாங்க. 27K மதர் போர்டு கேட்குறாங்க. 9R டிவைஸ் யாராவது இந்த மாதிரியான இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் ரீசெண்டாக வந்து கமெண்ட் செக்ஷன்லன்னு இல்லைங்க, நிறைய இடத்துல பார்த்தேன். இந்த மாதிரி வந்து
ஒன் ப்ளஸ் ஃபோனில் இப்போ ரீசெண்டாக போர்டு எகுறது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ யாருக்காவது போர்டு இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் அரவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒன் ப்ளஸில் போய் ஏதாவது ப்ராப்பராக கிளைம் பண்ண முடிஞ்சுதா, அப்படியே கிளைம் பண்ணாலும் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ வந்து ஒன் ப்ளஸ் தரப்பில் இருந்தால் அவங்க தான் பொறுப்பை ஏற்றுக்கணும். இதுவே உள்ளே வந்து லிக்விட் டேமேஜோ இல்லாட்டி ஃபோனை கீழே ட்ராப் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குன்ற பட்சத்தில் வந்து அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க நம்மளை வந்து அலக்களிப்பாங்க. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து என்னோட கேள்வி என்னன்னா, பிராண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் கரெக்ட். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நீங்கள் வந்து எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுங்க, நாங்கள் எல்லாமே மாற்றி கொடுத்துட்றோம்னு சொன்னால் கூட குட் தான். ஸோ யாராவது வந்து ஒன் ப்ளஸில் மதர் போர்டு இஷ்யூ இப்போ ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் நண்பர் கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ராகுல் நானி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமேஸ்ஃபிட் வெப்சைட்டில் நான் ஆர்டர் போட்டேன் ப்ரோ, ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன், மெயில் பண்ணி கேன்சல் பண்ணிக்கேன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து வென் பேக் டு செல்லரு வென் ஐ எம் செக்கிங் த ஷிப்மெண்ட் ட்ராக்கிங்கு. நான் அவங்களுக்கு மெயில் பண்ணேன் மணி ரீஃபண்ட் பண்ண சொல்லி, பட் தே ஆர் நாட் ரிப்ளையிங் பேக். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பெட்டர் அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணி அவங்க கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட பேசி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கடியாக தான் இருக்குது இல்லையா. நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கால் பண்ணி பேசியிருக்கணும். மெயில் பண்ணது கரெக்டு தான், இப்பயும் நீங்கள் மெயில் பண்ணது கரெக்டு தான், அது மெயிலுக்கும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண தான் செய்யணும். பட் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்டர் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிவிடுங்க. ஓகே, கால் பண்ணி நீங்கள் பேசிடுங்க, இருக்கலே பெஸ்ட்டு. எப்படி கத்துறாங்க பாருங்க, கூட்டுலேருந்து அடித்து தோர்த்திக்கிட்டு இருக்காங்க. காக்காவும் குயிலும் டெரர் ஃபைட் நடக்குது வெளியில். சரி, ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு கால் பண்ணி பேசிடுங்க. சரியா, அதான் இருக்கலே பெஸ்ட்டுங்க. சரியா, அடுத்து என்னென்னா, ராஜாராம் சிவா ப்ரோ ஒரு ஜென்ரல் கொஸ்டின், ஃபோன் வாங்கி நெக்ஸ்ட்டு வர அதாவது இவர் எப்படி கேட்குறாருன்னா, செக்யூரிட்டி பேட்ச். ஸோ செக்யூரிட்டி பேட்ச் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பண்ணாமல் டேரெக்டாக வந்து நான் மேஜர் அப்டேட்டுக்கு போகலாமா, இந்த க்ரீன் லைன் மாதிரியான விஷயங்களுக்கு தான் எல்லோரும் பயப்படுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ மொத்தம் என்னென்னா, ஓஎஸ் அப்டேட் தான் க்ரீன் லைன் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அப்டேட்டே பண்ணாமல் டேரெக்டாக வந்து மேஜர் அப்டேட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், இல்லாட்டி கரெக்ட் தான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனால் சில மைனர் அப்டேட்ஸில் ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்கான ஃபிக்ஸோ இல்லாட்டி முக்கியமான ஒரு சில ட்வீக்ஸோ இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக அந்த மைனர் அப்கிரேடை பண்ணணும்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது பிக்சல் எல்லாருமே முன்னே ஆண்ட்ராய்ட் ஒன் ப்ரோக்ராமில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சரியான டார்ச்சராக இருக்கும். நான் ஜானில் இருக்கேன்னு வைங்களேன், ஜான் 2024 இருக்கேன்னா, இப்போ வந்து செப்டம்பரில் இருக்கேன் அப்படின்னும் போது ஜானில் என்னோட அப்டேட் இருக்குது அப்படின்னா, ஜான்லேருந்து நான் ஒரு மாதம் அப்டேட்டும் பண்ணணும். ஜான் செக்யூரிட்டி பேட்ச், ஃபெப் செக்யூரிட்டி பேட்ச், மே செக்யூரிட்டி பேட்ச்னு ஒன்று பண்ணிகிட்டே வரணும். ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் போயினே இருக்கும் ப்ரோ. இதில் என்ன ஆகுனா, நடுவில் ஏதாவது சப்போஸ் ஒரு 500 MBக்கான ஃபைல் வந்துருந்ததுனால அதுவும் அப்டேட் ஆகும். ஆண்ட்ராய்ட் ஒன் ப்ரோக்ராமில் இப்படி தான் இருந்தது. அண்ட் அட் டைம்ஸ் ஒரு சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பைபாஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே பைபாஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. நார்மல் செக்யூரிட்டி பேட்ச்ன்ற பட்சத்தில் பைபாஸ் பண்ணி போவாங்க. அப்படி பைபாஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் மினிமைஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரினா, நிறைய அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் சில சின்ன மைனர் அப்கிரேட் மாதிரி வந்திருந்தாலும் அந்த அப்டேட் ரொம்ப முக்கியம்னும் போது அதை பண்ணாமல் அடுத்த பெரிய அப்டேட்டுக்கு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து மல்டிபிள் அப்டேட்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. எப்படின்னா, கண்டிப்பாக பிரச்சனையே இருக்காதுங்க, நீங்கள் அப்டேட்டே பண்ணாமல் இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து மேஜர் அப்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லவே முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னா, சரவணன் சபரி சிவா ப்ரோ எந்த பிராண்டை நம்பி ஃபோன் வாங்குறது? ஆஹா, இந்த கேள்விக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. எந்த பிராண்டையும் நம்பி இந்த காலத்தில் நம்ம ஃபோன் வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஐஃபோனே வாங்கினாலும், ஊருக்குள்ளே ரெப்யூட்டேட் இமேஜ் இருக்கக்கூடிய ஐஃபோனே வாங்கினாலும் ஏதாவது ப்ராப்ளம் வருதுங்க, ஆப்ரேட்டி நம்ம நம்பி சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ அதனால் எதையுமே நம்பி சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒரு 2 வருஷம் முன்னாடி அந்த ஃபோன் இன்னி வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லாதது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, 8 Gen 2 பேஸ்டு ஃபோனில் இது வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ப்ராசர் ஸ்பெசிஃபிக், டிஸ்பிளே ஸ்பெசிஃபிக், மாடல் ஸ்பெசிஃபிக்னு நம்ம ஓடினா தான் தப்பிக்க முடியும் போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த பையன் கூட ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். ஆனால் Xiaomi 12 Proல கோடு விழுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் 8 Gen 1 இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து 8 Gen 2 பேஸ்டு மாதிரியான ஃபோன்ஸ்க்கு போகும்போது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ப்ரோ ரியல்மி ஏர் பட்ஸ் 3 ப்ரோ பட்ஸ் 6 ப்ரோ இந்த ஓப்போவோட பட்ஸ் ஏர் 3 ப்ரோ அதை பார்த்து ஏரா, ஐயோ இவனுக்கு வைக்கிற பேர் இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஓப்போ பட்ஸை பார்த்து அந்த 3ங்கிற நண்பரை ஒட்டிக்கிச்சு. செந்தில்குமார் கேட்டிருக்காரு, அப்போ பட் 6 ப்ரோ வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கலாமா, ஒர்த்தா, ரிவ்யூ வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. ஆக்சுவலாக ஒர்த்து தான். ஆனால் இங்கே ஃபேக்ட் என்னென்னா, 4000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பழைய 5 ப்ரோ கூட நல்லா தான் இருக்குது, ரியல்மிலேயே தான். ஸோ அதனால் 6 ப்ரோக்கு போனாலும் நல்லா தான் இருக்கும்.
நீங்கள் 5000 ரூபாங்கிறது வந்து சூப்பர். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த ஸ்வீட் ஸ்பாட் இருக்கலே மேக்ஸிமம் 5000 வரைக்கும் பட்ஜெட்டை தள்ளுங்க, அது போதும். அதுக்கு மேலே ரொம்ப வந்து டிடபிள்யூஸில் செலவு பண்ணுறது வேலைக்கு ஆகாது. ஏன்னா என்னைக்குனாலும் அது வாயை பழக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுவும் வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இதை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஓகே ப்ரோ, நல்ல ப்ராடக்ட் தான். நீங்கள் ஏஎன்சி மாதிரியான ஒரு சில விஷயங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, ஓவரால் மியூசிக் குவாலிட்டி ஹைரஸில் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் பேசப்படும். ஸோ நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை தாண்டி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதே பட்ஸுக்கு இனிமேல் ஏதாவது டீல்ஸ் வருதுன்னு வைங்களேன், அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஒரு 500 ரூபாய் குறையும். அதனால் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வேணு கிருத்தீஷ், யோ ரெட்மி 10K ஹேடு அமோலடு. கரெக்டு தான், ரெட்மியில் வந்து நோட் 10லாம் வச்சுருக்கும் போது அமோலட்லாம் இருந்தது தான், நல்ல ஃபோனாகவும் இருந்தது தான். இன்றைக்கி என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியலையே. இன்றைக்கி மார்க்கெட்டில் கேட்டால் இன்ஃப்ளேஷனுங்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, பார்ட்ஸோட காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க, டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருச்சுங்கிறாங்க. ஸோ மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வரனால என்ன ஆகிடுது, எல்லாமே சேர்ந்து ஃபோனோட ப்ரைஸு பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. அதனால தான் வரதில்லை, என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு அப்படியே அமைதியாக கிளம்பி ஓடிடணும், அப்படி தான் இருக்குது. அப்புறம் ஆடியோ குவாலிட்டியில் ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜே மைக் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பின் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது வந்து டைப் சி லைட்டிங் அந்த கனெக்ஷனுக்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காமொபைல் ஒன் கழட்டி வச்சுட்டு போயிட்டாரு. நான் திரும்ப எடுத்து அதை மாட்டும் போது சரியாக மாட்டலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆடியோ இஷ்யூ வந்துருச்சு. நியூஸ் வீடியோவில் மன்னிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Honor 200 ரியலி ஒர்த்து, நல்ல ஃபீல் கிடைக்குதுன்னு பாலா சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு தான் சொன்னேன், Honor 200ஓட 200 Pro இன்னும் பெட்டராக இருக்குது. 200லையும் 200 Proலையும் கேமராவில் பயங்கர டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் 200 Pro கண்டிப்பாக செமையாக இருக்குது. இன்கேஸ் யாராவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் வேணும்னு நினச்சா அவங்க 200 Pro தைரியமாக போகலாம், செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. சஜூஜ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, we are investing normally 20 to 30K ஃபார் மொபைல் 4 to 5 years nowadays யூஸ் பண்ணுறதுக்காக. பட் nowadays we can't trust க்ரீன் லைனு, போர்ட் டெட்டு, பிளாஸ்ட்டு. இதனால் என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாரு. நிஜமாவே நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ QC இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் கவர்மெண்ட் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். முன்னே வந்து இதுக்கு தான் சொல்லியிருப்பேன், லுமியா ஃபோன்ஸ் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது யாருக்கும் பிடிக்கலை, கன்சூமரை சொல்லுங்க, மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்காது. பின்ன அவன் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க பின்னாடியே வந்துட்டு என்னது இது, ஏன் இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கே சில சமயங்கள் என்ன ஆகுனா காண்டாகிடுவீங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் காண்டும் ஆனாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக தான் யோசிச்சிருக்கான் அப்படின்னு தோணும். அவன் கொஞ்சம் கிறுக்கன் தான் சரியா. ஆனால் அவன் பண்ண ஒரு சில ஸ்டெப்ஸ்னால தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லுமியா ஃபோன்ஸ்னு இல்லை, எல்லா விண்டோஸ் ஃபோனுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் எந்த பிராண்டில் வாங்கினாலும் விண்டோஸ் ஃபோன் ஒரே மாதிரி இருக்கும், கேமரா மட்டும் தான் மாறும். அது வந்து அந்த பிராண்டோட ஸ்பெசிஃபிக் ஏரியா மாதிரி, மற்ற எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குங்க. ஸோ அது வந்து யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தானே இருக்குது. இப்போது விக்ரம் ப்ரோ கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த S23 வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. எப்பயுமே எல்லா பிராண்டும் இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து iPhone 15 Pro Max இந்த 15 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்கண்டினியூட். Pro Max டிஸ்கண்டினியூட். ஸோ அதே தான் வந்து என்னன்னா S23லையும் டிஸ்கண்டினியூட். எது அல்ட்ரா ஃபார் ஷோர் டிஸ்கண்டினியூ ஆகிடும். அதுக்கப்புறம் S23 சீரிஸே டிஸ்கண்டினியூட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 24 வந்ததுக்கப்புறமே இதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் 23 இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் கிடைக்க தான் செய்யும். அண்ட் 24+ ஆல்ரெடி அவங்க பெருசாக பண்ணுறது இல்லைங்கிறனால 24 அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான 23 அது வந்து ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பிரகாசமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டோர்ஸ் எல்லாம் விசிட் பண்ணால் இப்போ வந்து S23 அல்ட்ரா கேட்டால் ஸ்டாக் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ S23 அல்ட்ரா கிட்டத்தட்ட டன், ஸ்டாக் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சுன்ற மாதிரி தான் டவுட்டாக இருக்குது. மேபி அப்ராட்லாம் ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் துபாயில் வாங்கலாமான்லாம் ஒரு சிலர் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, துபாயில் ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதுவும் ஐஃபோன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஃபோன்லாம் வந்து அங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஐஃபோன் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இன்டர்நேஷனல் வாரண்டிங்கிறனால ஒரு சில எட்ஜ் கிடைக்குது. பட் சாம்சங்கில் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. சில என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இங்கே 15,000, பட் துபாயில் வாங்கினா 8,000. அதனால் நாங்கள் வாங்குறேன்னு நினச்சி வாங்கினா அதில் பேண்டே கட்ட வாய்ப்பு இருக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா இப்போ 5G வந்து அந்த ஊரில் நல்லா வேலை செய்யுது, இங்கே வந்ததுக்கப்புறம் ஜியோ சிம் போட்டேன் 4G தான் வேலை செய்யுது, இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து எப்பயுமே டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க ப்ரோ சரியா. அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி கரெக்ட் தான். இது வந்து அவங்க S24 அண்ட் S23 FE விற்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒரு S24 அண்ட் S23 FE தான் இப்போ வந்து கரண்ட் மாடல்ஸ் மாதிரி. ஸோ அதனால் அதுதான் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். S23 அட் டைம்ஸ் வந்து ஸ்டாக் இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் சரியா. ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு. ஏன்னா சூரியம் அப்படிங்கிற நண்பர் தான் அதை கேட்டிருந்தாரு, iPhone 15+ நான் இங்கே வாங்கட்டுமா இல்லாட்டி துபாயில் வாங்கட்டுமான்னு. துபாயில் தான் வாங்கி ஆகணும். துபாயில் வாங்குறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ஈஸி. அங்கே யாராவது இருக்காங்க, அவங்க இப்போ உடனே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னா 15+ அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவி லவ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. இது வந்து நிஜமாவே உண்மை தான். இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த கமெண்ட் போட்டிருந்தீங்க பூமரில்.
ஏன்னா மனசாட்சியே இல்லாமல் இப்போலாம் வந்து வெறும் ஆடாக போட்டு தள்ளுறாங்க எஃப்எம்லன்னு. நிஜமாவே அப்படி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா அதனால் ஒரு சேனலுக்கு பிட்வீன் ஸ்விட்ச் ஆகிட்டே இருப்பேன். இப்போ ஒரு சேனலில் இருக்கேன், ஆட் ரொம்ப கடியாக இருந்ததுன்னா அதுலேருந்து அடுத்த சேனல் போவேன், அங்கே பாட்டு ஓடிட்டு இருக்கும். அந்த பாட்டு முடியும்போது அதுலேருந்து அடுத்த சேனல், ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு 7-8 சேனல் இருக்குது. ஸோ இந்த சேனல்ஸ் இடையிலலாம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஸோ எல்லாத்துலேயும் பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே அதாவது ஒரே சேனலில் ஓடலன்னு வச்சுக்கோங்க, எதுலலாம் நல்ல பாட்டு ஓடுதோ அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்படி தான் எஃப்எம் வந்து நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். ஒரே சேனலில் இருக்கும்போது எப்போனா இந்த மாதிரி ஷோ சொன்னேன் இல்லையா, இந்த கிட்டு மாமா சூசி மாவையும், இல்லாட்டி வந்து சின்ன தம்பி பெரிய தம்பி, இல்லாட்டி பிளேடு கடி, ஸோ இந்த மாதிரிலாம் பிளேட் சங்கரோட ஷோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது சரி அந்த ஷோக்காக நம்ம கவனிப்போம். மற்றபடி வந்து ஆடு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா அவங்களும் எப்படி ரெவன்யூ பண்ணுறது, வேறு வழி கிடையாது இல்லையா. அத்தனை பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே ரன் பண்ணணும் போது ஆடு கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் போகுது. ஏன்னா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சைக்கிள். இதை பற்றி நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு சிவபரணி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அடுத்த பதிவில் பார்ப்போம். பாய்.